பங்குச்சந்தையில் எப்படி வியாபாரம் பண்ணுறதுக்கான ஒரு வழிகாட்டி, தினசரி வழிகாட்டி ஈக்விட்டி ப்ரோ. இதில் நிஃப்டியில் இன்றைக்கி எப்படி வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கொடுத்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா ஒரு கேப் அப். இந்த கேப் அப் எப்படி கையாளணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? முதல் அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த 2 கேண்டிலோட ஹை லோ உடைக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி போகலான்னு சொல்லிட்டு ஹை உடைக்கப்பட்டது. இந்த இடத்துல இருந்து மிக கணிசமான 10,420 10,700 வரைக்கும் போனது மிகப்பெரிய ஏற்றம். இதுவும் ஒரு கேப் அப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான எடுத்துக்காட்டுடன் கூடிய லாபம். அடுத்தது பேங்க் நிஃப்டி, அதுவும் 24,800 24,900 அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இன்றைக்கும் அது கேப் அப். ஸோ கேப் அப் அப்படின்றதே நம்ம வெயிட் பண்ணும்போது அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் நம்ம தாண்டும் போது வாங்கியிருந்தாலும் இன்றைக்கும் 25,514 வரைக்கும் மேலே போனது என்பதும் ஒரு நல்ல லாபத்தை கொடுப்பதாக பார்க்குறோம். அடுத்தது எஸ்எல் டெக் ஃபியூச்சர்ஸில் மூணாவதாக கொடுக்கக்கூடிய விஷயம் 1020 1008 ஐடி இன்றைக்கி இறங்குற மாதிரி இருந்ததை பார்த்தோம். இதனுடைய சப்போர்ட் லெவல் 1008 அப்படின்ற எல்லையை கீழ் நோக்கி இங்கே உடைச்சிருக்குது. உடச்சி 979 வரைக்கும் இறங்கிஇருக்கிறத பார்க்குறோம். இதில் நம்ம ஒரு 7-8 புள்ளி 10 புள்ளி பிடிச்சிருந்தாலும் அது பெரிய லாபம் தான் இல்லையா? 700 லாட் சைஸ் 7,000 வரைக்கும். டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 185.30 182 அப்படின்னு 2 எல்லைகளை கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த 185.30 என்ற எல்லையை கொஞ்சம் தாண்டி ஒரு கணிசமான அளவு 88 வரைக்கும் கூட போயிருக்கு. ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கிறதா பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததாக ஆக்சிஸ் பேங்க் 577.50 584 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி அது ஒரு கேப் அப் மூலமாக மேலே துவங்கி மெல்ல இறங்கி இருக்கிறத பார்க்குறோம். அப்போ கேப் அப் அப்படின்றத எப்படி நம்ம ஒரு செல் அண்ட் பைக்கு மாறும்போது லாபம் கொடுப்பதை இங்கே பார்க்குறோம். ஷோபா டெவலப்பர்ஸ் இன்னைக்கு கொடுத்துருந்த 3 புதிய பங்குகளில் ஷோபா டெவலப்பர்ஸ் 401 406.50 கொடுத்துருந்தோம். அது 401 406.50 தாண்டி எங்கேயோ போயிடுச்சு இல்லையா? 426 வரைக்கும் மேலே போனது பார்க்குறோம். அடுத்ததாக திவான் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் 287 292.10 அப்படின்னு கொடுத்துருந்தோம். இன்றைக்கும் அது ஒரு கேப் அப் தான். ஸோ இந்த கேப் அப் ஆகும்போது செல் அண்ட் பைக்கு தயார் பண்ணி கீழே வரும்போது இதுவும் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். அடுத்து எஸ் பேங்க் 238 half 242.60 கொடுத்துருக்குறோம். இதில் நம்ம கொடுத்துருந்த எல்லை அப்படின்றது நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த 242.60 அப்படின்ற எல்லை தாண்டி மேலே கேப் அப் தான். இந்த மாதிரி கேப் அப் ஆகி அந்த 2வது கேண்டலோட மேலே உடைக்கும் போது இந்த இடத்துல நம்ம பை அண்ட் செல் பண்ணுவதை கூட ஒரு வழிமுறையாக வச்சுக்கலாம். அதன் பிறகு அடுத்தது அப்படின்றது ஓகே, அது 2வது ட்ரேடு மேலே இறங்குறதுன்றது வந்து தனியாக ஹேண்டில் பண்ணணும். இன்றைக்கி கொடுத்துருந்த எல்லைகள் அப்படின்றதையும் கேப் அப் டவுன் எப்படி சமாளிக்கணுன்றதையும் அறிந்து செயல்படுவதற்கான ஒரு வழிமுறையை இந்த தினசரி வழிகாட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது. எக்ட்ராவினுடைய இந்த ஈக்விட்டி ப்ரோ தினசரி வழிகாட்டி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.